அதான் எங்கே உங்களை காணுமேன்னு நான் தேடினே இருந்தேன். தமிழன் ஒத்துக்கிட்டீங்களா? ஏன்னா இப்போல்லாம் வந்து நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது வெளில வந்து நான் தமிழன். இந்த கேள்வி வந்து நீங்கள் வந்து நான் இதை என் தயாரிப்பாளர் தான் நீங்கள் வர்த்தக ரீதியாக ஒரு சில விஷயங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது, அவ்வளோதான். பெரிய ஒரு இதெல்லாம் இல்லை. இந்த கதையை நான் ஏன் வெற்றிமாறன் கிட்ட சொல்லணும்? வேற எதுவும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. டைரக்ஷன் நடிக்கிறீங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் ஆர் வாட் இஸ் த சிமிலாரிட்டிஸ் யூ ஃபைண்ட்? டிஃப்ரென்சஸை விட சிமிலாரிட்டிஸ் தான் ரொம்ப அதிகம், அஃப்கோர்ஸ் ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ். அண்ட் அப்படியே வந்து நிறைய டைமில் ரெண்டு பேருமே வந்து ஒர்க் பண்ணும்போது டக்குன்னு சாரை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். ரொம்ப அவ்வளோ ஸ்விஃப்டாக இருப்பாங்க அண்ட் அவ்வளோ ஃபோக்கஸ்டாகவும் இருப்பாங்க. போத் ஆர் வெரி டெடிக்கேட்டட் அண்ட் போத் ஆஃப் தெம் ஆர் வெரி டேலண்டட் அண்ட் டெஃபினட்டாக என்ன சொல்கிறது, they've made both of them have made couple of films and Aishwarya has made a documentary as well, as you all know now. So both are very promising and selfishly I wish both of them the very best of luck and I hope they are very successful. நீங்க வேகலிட்டிய தமிழனா வந்தீங்க. தமிழ பின்னுக்கு வெளி மும்பைல இந்த படத்துடைய ப்ரமோஷன் அறிவிச்சிருக்காங்க. விஷயம் காரணம் அதான் எங்கே உங்களை காணுமேன்னு நான் தேடினே இருந்தேன். அதான் எங்கே இந்த கேரக்டர் எங்கே அப்படி. இந்த கேள்வி வந்து நீங்கள் வந்து நான் இதை என் தயாரிப்பாளர் தான் நீங்கள் எங்கள் இவர் இருக்காரு, அவர் சொல்லுவார். தமிழன் ஒத்துக்கிட்டீங்களா? ஏன்னா இப்போல்லாம் வந்து நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது வெளில வந்து நான் தமிழன். ஸோ அதனால முதல்ல அதுக்கு ரொம்ப நன்றி. வேட்டிய தமிழன் தான் ஒத்துக்கிறேன். ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லைங்க. 3 மொழியில் ரிலீஸ் ஆகுது. வர்த்தக ரீதியாக ஒரு சில விஷயங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது, அவ்வளோதான். பெரிய ஒரு இதெல்லாம் இல்லை. வர்த்தக ரீதியாக ஒரு சில விஷயங்களுக்கு அந்த இடம் சரியானதாக இருந்தது. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன். நான் இப்போ வந்து பிரசல்ஸில் ஷூட்டிங்கில் இருந்தேன். நான் ஆங்கில படத்துக்காக பிரசல்ஸில் ஷூட்டிங்கில் இருந்தேன். அங்கேருந்து வந்து போக என்னுடைய நேரமும் என்னுடைய ஃப்ளைட் டைமிங்கும் கூட அங்கே வர ஃப்ளைட்டுக்கு மட்டும்தான் கரெக்டான டைமிங் இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு அன்றைக்கி நைட்டாக நான் திரும்பி போகணும் படப்பிடிப்புக்காக. ஸோ அந்த டைமிங் வந்து சென்னை வர ஃப்ளைட் டைமிங் எதுவுமே கிடைக்கல. அதுவும் ஒரு காரணம், அதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஸோ இது மாதிரி நிறையா காரணம் இருக்குது. இந்த கதையை நான் ஏன் வெற்றிமாறன் கிட்ட சொல்லணும்? அவர் சப்போஸ் இயக்கணும்னா நான் நிச்சயமாக அவர்கிட்ட சொல்லியிருப்பேன். பட் அவர் நிச்சயமாக இந்த மாதிரி படங்கள் இயக்குறது அவர் ஸ்டைல் இல்லை. அவர் ஸ்டைல் என்ன ஃபில்ம் மேக்கிங் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் எல்லா படம் அவருடைய இயக்கங்கள்லாம் பார்த்துருக்கீங்க. ரொம்ப ஒரு உலக ரீதியான ஒரு படங்களை இயக்குறவர். ஸோ ஒரு ஐடியாவாக நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பட் அவர்கிட்ட அதுக்கு மேலே இப்போ என்னால் நேரம் எடுத்துக்க முடியல. ஏன்னா அவர் வடச்சென்னை ரொம்ப முழுக்க ஒரு வடச்சென்னையிலே இருக்கார் அண்ட் எவ்ரி செகண்ட் அதுலேயே வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ அது அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால நான் அவருடைய நேரத்தை எடுத்துக்க விரும்பலை, அதனால சொல்லலை. ரொம்ப நன்றி இந்த கேள்வி கேட்டதுக்கு. விஐபி பார்ட் 1 அந்த படத்துடைய கதை, அந்த படத்துடைய எமோஷன், அந்த படத்துடைய கதாபாத்திரங்கள் நடந்து கொண்ட விதம், ரகுவரனுக்கு அப்போ வேலை இல்லை, அவன் ஒரு யூத்து, அவன் ஒரு யங்ஸ்டர், அவனுடைய இது பல்ஸ், அதெல்லாம் வந்து எனக்கு அனிருத் கிட்ட இருந்து கிடைச்சிது அந்த டைமில். அந்த கதைக்கான சத்தங்களும் இசையும் அந்த கதைக்கான சென்சிபிலிட்டிஸும் அன்னைக்கு அனிருத் கிட்ட இருந்து எனக்கு கரெக்டாக கிடைச்சிது, கரெக்டாக இருக்கும்னு எனக்கு அப்போ தோணுச்சு. பார்ட் 2ல் ரகுவரன் ஒரு கல்யாணம் ஆனவர், எல்லாருமே வந்து எமோஷ்னலாக ஒரு தாயை இழந்தவர், ஒரு தந்தை வந்து தாயாகவும் தந்தையாகவும் ஒரு வீட்டை பார்த்துக்கிறவர், இந்த மாதிரி எல்லாருமே எமோஷ்னலாக மெச்சூராக இருக்கிற ஒரு ஏரியாவில் இருக்கிறாங்க. எனக்கு வேறு விதமான ஒரு சத்தமும் வேறு விதமான ஒரு இசையும் வேறு விதமான ஒரு சென்சிபிலிட்டிஸும் இந்த கதைக்கும் இந்த கதை களத்திற்கும் நடக்கும் உலகத்திற்கும் இருந்தால் நல்லா இருக்கும்னு சௌந்தர்யாவும் ஃபீல் பண்ணாங்க, நானும் ஃபீல் பண்ணேன். அதனால தான் அதே மாதிரி நம்ம பார்க்கும் விதமும் வேல்ராஜ் சார் வழக்கமாக வேல்ராஜ் சார் பண்ணுவார். பட் வேல்ராஜ் சார் இல்லாமல் வேற ஒரு விதமாக வேற ஒரு உலகம் புதுசாக வரப்போகுது, வசுந்தராங்கிற ஒரு உலகம் புதுசாக வரப்போகுது. அதனால வேற ஒரு கோணத்தில் நம்ம இந்த உலகத்தை பார்த்தாலும் நல்லா இருக்குங்கிறதுனால தொழில்நுட்ப கலைஞர்கள் 3 பேருமே சீஃப் டெக்னீஷியன் சொல்லப்படுற 3 பேருமே வந்து அதனால தான் வேற எசன்ஸ் வேணுங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கோம். வேற எதுவும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. 3-4ல் வந்து யார் மியூசிக் டைரக்டர் 3 எழுதி முடித்தோடனே அந்த படத்துக்கான சென்சிபிலிட்டிஸ்க்கு எனக்கு ஷான் ரோல்டன் தான் வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக ஷான் ரோல்டன் தான் போவேன். இல்லை அனிருத் இருந்தால் அதுக்கு பெட்டர்னு தோணா அனிருத் கிட்ட போவேன். அந்த கதை எப்படி வருது அப்படிங்கிறத பொறுத்து தான். இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் நான் இங்கே சொல்ல வேண்டியது என்னென்னா, பார்ட் 2 எழுதி முடித்து நாங்கள் இதை பண்ண போகிறோம்,
எடுக்க போகிறோன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம், ஏன்னா இது நிறையா இதை பற்றி பேசுறதுனால நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். பார்ட் 2 எடுக்க போகிறோன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் ஷான் தான் அதுக்கு இசையமைக்க போகிறாருன்னு பண்ணதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் டிஸ்கஷனில் உட்காரும்போது நான் சொன்னேன், பார்ட் 1 வேற உலகம், பார்ட் 2 வேற உலகம். ஸோ அதில் இருந்த எந்த இசையும் இதில் வேண்டாம், புதுசாக ஒரு உலகத்தை உருவாக்குவோம் அப்படின்னு நாங்கள் பேசும்பொழுது ஷான் சொன்னார், இல்லை சார், பார்ட் 1 இருக்கிற அந்த உலகத்தை நினைவு கூற வேண்டிய விஷயங்கள் பார்ட் 2ல் கண்டிப்பாக இருக்கணும், அது மஸ்ட்டு. அதில் இருந்து அந்த கீ தீம்ஸ் 3-4 தீம் மட்டும் நிச்சயமாக உபயோகப்படுத்தணும்னு இன்சிஸ்ட் பண்ணதே ஷான் ரோல்டன் தான். இது நீங்கள் கை தட்டலாம். ஆக்சுவலாக எனக்கும் ரொம்ப ஆசை தாங்க. இவருக்கு வாய்ப்பு கிடைக்குது, எனக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறது? அவங்கவுங்க தலையில் எழுதி இருக்கணும்ல. வந்தார், சொல்கிறாரு, தம்பி கிம்பிங்கிறா, அவர் போய் நடிச்சிட்டாரு. அதை பற்றி கேட்டால் பதில் கூட சொல்ல மாட்டேன். ஃபோனாவது முந்தியெல்லாம் பண்ணுவார், இப்போ அதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு. நான் வந்து அண்ணன் அண்ணன் அண்ணன்னு ஒரு 10 வாட்டி பிடிச்சாதான் தம்பி இந்த ஷார்ட்டில் இருக்கா, சார் கூட இருக்கேன், அந்த அளவு தான். என்ன பண்ணுறேன்? எனக்கு ஆசை தான், நடந்தால் ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். வி க்ளோசிங் த ஃப்ளோர். போகிறோமா? சரி, ஓகே. மெசேஜ் எல்லாத்துலேயும் இருக்குது. எந்த மெசேஜை நம்ம எடுத்துக்கிறோங்கிறது நம்ம கையில் இருக்குது. ஸோ அவர் சொன்ன படங்களில் அவர் என்ன மெசேஜ் சொல்லியிருக்காரு, சொன்னாருங்கிறது நீங்கள் என்ன எடுத்துக்கலங்கிறது எனக்கு தெரில. இந்த படத்துலையும் ரொம்ப சட்டிலாக அழகாக கண்டிப்பாக ஒரு அருமையான மெசேஜ் சொல்கிறாரு தான். நீங்கள் அதை எப்படி என்ன எடுத்துக்கிறீங்க அதுலங்கிறது நம்ம கையில் இருக்குது. இல்லை, நான் காம்ப்ளிமெண்ட்டாக தான் எடுத்துக்கிறேன். பவர் பாண்டியை பொறுத்தவரை அந்த ஃபீலிங் எனக்கு நல்லா வருதுங்கிறத விட என்னை சுற்றி நான் என்ன பார்த்தனோ அந்த படத்தில் நீங்கள் ஒரு 50 வயதை தாண்டிய ஒருவருடைய காதலை நீங்கள் பார்த்தீங்க. நான் என்ன பார்த்தேன்னா 50-60 வயதை தாண்டி நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களை பணம் கொடுக்காம வீட்டு வேலை செய்கிற ஒரு உபயோகப் பொருளாக நிறையா பேர் பார்க்குறாங்க. அதாவது நான் வேலைக்கு போயிட்டு வந்தால் என் குழந்தைங்களை ஸ்கூலில் போய் விட்டுருவாங்க, நான் வேலைக்கு போயிட்டு வந்தால் எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் சமைச்சு வச்சுருவாங்க, அதுக்காக என் கூட வந்து இரேம்மா என் கூட இதை வந்து சுற்றி நான் நிறையா இடத்துல நிறையா இதில் நான் பார்த்தேன். இப்போ பெற்றவங்க வந்து ஒரு 50-60 வயதை தாண்டிட்டா அவங்க வந்து நமக்கு சர்வீஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. அதை நம்ம மதிக்கணும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம நடந்துக்கணும். அப்படிங்கிறது தான் பவர் பாண்டியோட கதையாக நான் பார்த்தேன். இதுக்காக நான் நிறையா யோசிக்கவே இல்லை, ஏன்னா என்னை சுற்றியே நிறையா இருந்தது. அது என்ன இருந்ததோ அதை பார்த்து அதில் இருந்ததெல்லாம் நான் சொன்னேனே தவிர வேற ஒன்றுமே நான் சொல்லலை. பவர் பாண்டி 2 நான் நிச்சயமாக என் மைண்டில் இருக்குது, என் லைனை நான் எழுதி வச்சுருக்கேன். கண்டிப்பாக பவர் பாண்டி 2 நடக்கும். ஆனால் இடையில ஒரு படம் வருமா, இல்லை அடுத்து பவர் பாண்டி வருமா, பவர் பாண்டி 2 வருமாங்கிறது எனக்கு இன்னும் அதுக்கான விட எனக்கே தெரியல. அந்த ஒரு சின்ன குழப்பத்தில் தான் இருக்கேன். ஆனால் என்னுடைய 2வது இயக்கமாகவோ இல்லை அல்லது 3வது இயக்கமாகவோ நிச்சயமாக பவர் பாண்டி 2 இருக்கும். நீங்கள் அதை அக்னாலேஜ் பண்ணதுக்கும் அதை ரெக்கக்னைஸ் பண்ணதுக்கும் என்னுடைய நன்றி. சொல்லுங்க சார், ரஞ்சித் நம்பர் யார்ட்டையா இருந்தா சொல்லுங்க. எனக்கும் இல்லை, நிஜமாக உண்மையாக கடவுள் பொதுவாக இது வரைக்கும் என்கிட்ட அது மாதிரி எதுவும் கேட்கல. எனக்கு அது மாதிரி இருக்கா இல்லையான்னு தெரியாது. நிஜமாக எனக்கு ஐடியா இல்லை. இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். டி சார் க்ளோஸ் பண்ணிடலாமா? தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அதுக்கு முன்னாடி பரந்தாமன் சார் ஒரு வேர்ட் ஆஃப் தேங்க்ஸ். ரியாஸ் சார் ஒரு நிமிஷம். ஸோ ஒரு சின்ன How do you feel the journey? How do you enjoy the journey? Shahrukh to Dhanush. Is there a journey? I don't think there is a journey, but they both are very, very fine actors, and I have had an amazingly. Dhanush has written the screenplay and dialogues for the film as well. So while we were shooting the film, actually he couldn't let go of the screenplay and dialogues also. So, but yeah, it's been a very, very good journey. Yes.
மறுபடியும் தமிழில் நடிக்க வந்திருக்காங்க, வேற மேடம் நடிக்க வந்திருக்காங்க. அப்போ இருந்த அனுபவம் இப்போ உள்ள அனுபவத்தை பற்றி சொல்லுங்க. It's changed a lot. I think that cinema has changed a lot. The way we work has changed, and I think it's very, very important to change to grow. And we have grown as an industry, as the product output that we give out, the quality of cinema. Today we have given a Bahubali which has crossed everybody's imagination, which has enthralled people from all over the world. We're not only talking about one particular kind of, one particular state in the country. So I think that in itself just shows exactly how much we have changed, how much of exposure we have had. And I think I think the most important thing is that this digital platform has changed everything for everybody all around the world. So it's a wonderful place to be in as an actor. By way of acting experience, how do you distinguish between acting in a Bollywood film and that of a Hollywood film? I think acting is acting wherever and whichever form of cinema, whichever language you do it in. But yes, it is a little more difficult in a language that you don't understand, like Tamil, and it was a process, I have to say, for the first 2 days. It was very, very, I saw my scene paper and I was like, okay, you can take somebody else for the film now. But they were very sweet and kind and decided to work on me a little more, so that we could by the 3rd day decide that, okay, I'm willing to finish the rest of the film. But yes, it was a completely different experience. Looks like your journey at Bollywood is outside to continue. Hopefully with the right project, with the right people, definitely. Hi, this question is for director. There are so many actresses in Bollywood, but why did you zero in on Kajol? Actually, madam, accepting to do this film itself is such a great honor for us. Thank you, ma'am. Nobody else can be Vasundhara Parameshwaran. And I think Vasundhara is a self-made, independent, very, very stylish woman. And madam doesn't have to do anything. She doesn't have to try hard at all. She just has to come in front of the screen and on the monitor I'll be looking and I can't say cut to her. So she's amazing and nobody else can be Vasundhara Parameshwar. விஐபி உலகத்தை சார்ந்த ஒரு சில இசை மட்டுமே முதல் பாகத்திலேருந்து எடுத்து 2ஆம் பாகத்தில் உபயோகப்படுகிறது. மற்றபடி எல்லாமே வந்து புதுசாக கம்போஸ் பண்ண மியூசிக்காக தான் இருக்கும். பாடல்களும் சரி, பின்னணி இசையும் சரி. நான் சொல்கிறது என்னென்னா, அந்த முதல் பாகத்தை நினைவு கூறக்கூடிய இசைகள் அது ஒரு 3-4 பீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்ட் 2ல யூஸ் பண்ணுறோம். பாக்கி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கம்போஸ் பண்ணதாக தான் இருக்கும். சௌந்தர்யா மேம் கேள்வி, நார்மலாக ஒரு டைரக்டர்ஸ் இருக்காங்கன்னா அந்த ஒரு லீடிங் ஹீரோஸ்னால் வந்து அவங்களோட இன்வால்மெண்ட் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா வந்து சில டிரெக்ஷன் பார்த்து எங்கள் டைரக்டர் சொன்னாங்கன்னா அந்த ஹீரோஸ் வந்து இன்டர்ஃபியர் தான். இதில் அவர் இன்டர்ஃபியர் ஆனதா ஒரு பிரதர்-இன்-லா, சிஸ்டர்-இன்-லா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் எப்படி இருந்துச்சு? ஹவு டிட் யூ அக்செப்ட் இட்? He's the writer of part 1. So in the padam vandu he's the writer of part 2. Sorry, he's the writer of part 2. And naga vandu we are very good friends. He's my mentor. Na avarkitte avlo vishayam kathurukken. He's a senior to me. And and creative naga nariya ideas pesi bounce off panni. And again, like I said, I've learned so much from him. And Dhanush sir direct pandrathe enak oru, I think it's a blessing for me. And he's an amazing actor. Creative differences irundirukku, but then at the end of the day padathula enna varudho adha important. So we've all worked only for the product. எனக்கு இன்னும் அதற்கான விடை இல்லை. நான் இன்னும் எழுத ஆரம்பிக்கல, எழுத போகிறேன். அண்டு 2ஆம் பாகத்துடைய தொடர்ச்சியாக தான் நிச்சயமாக 3ஆம் பாகம் இருக்கும். அது சௌந்தர்யா இயக்குறாங்களா இல்லையாங்கிறது இன்னும் எனக்கு தெரியல. அது எந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் தேவை அந்த படத்துக்குங்கிறத பொறுத்து தான். அதை நான் எழுதி முடிக்கும்போது தான் எனக்கு அதுக்கான கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ நான் அதை பற்றி யோசிக்கலைங்க. நான் வெயிட்டிங் ஃபார் த ரிலீஸ். இவ்வளோ கிட்ட வந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் 28 ஜூலைக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஐம் லீவிங் இட் டு காட். தேங்க்யூ. உண்மை தவிர இந்த மேடையில் வேற எதையும் பேச மாட்டேன். பிக் பாஸ் பைத்தியக்காரன் மாதிரி இருக்கு தமிழ்நாடு. அரசாங்கம் ரோடு போடணும், யாரையோ போட விட்டு நீ பணம் கட்டிட்டே இருந்தா அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு இந்த அரசாங்கம் என்ன பண்றீங்க? மாநில அரசுக்கு உரிமையா இல்ல. மாநில அரசு எதுக்கு இருக்குதுன்னே தெரியல. டாஸ்மாக் சரக்கு மற்றும் சேவை வரி தானே இது. அவன் சரக்குக்கு 1 பைசா கிடையாது. ஆயிரக்கணக்கான கோடிக்கு 1 பைசா ஜிஎஸ்டி கிடையாது.